நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது படத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலுக்காக கடுமையாக கோபமடைந்த சம்பவமும் நடந்துள்ளது. 1977 கே.எஸ். பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான படம் அவன் ஒரு சரித்திரம். படத்தில் ஐஏஎஸ் அதிகாரியான சிவாஜியை பணி செய்ய விடாமல் உள்ளூர் பணக்காரர்கள் தடுக்கும் போது தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பத்திரிகையை தொடங்குவார் சிவாஜி. அதன் பிறகு அந்த எதிரிகளுக்கு சிவாஜி என்ன பதிலடி கொடுத்தார் என்பதுதான் படத்தின் கதை. சிவாஜி, மஞ்சுளா, காஞ்சனா ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க 5 பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சிவாஜி, மஞ்சுளா இணைந்து பாடும் அம்மானை அழகுமிகும் அம்மானை என்கிற பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. சிவாஜி, மஞ்சுளா இருவருக்கும் இடையே ரொமான்டிக் பாடல் ஒன்று வேண்டும் என்று சிச்சுவேஷன் சொன்னதை தொடர்ந்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அம்மானை அழகுமிகும் என்கிற பாடல். இலக்கிய நயத்துடன் இருந்த அந்த பாடல் அனைவருக்குமே பிடித்திருந்த நிலையில் பாடல் பதிவும் நடைபெற்றது. டி.எம். சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் ஆகியோர் இணைந்து பாடிய அந்த பாடல் படக்குழு அனைவருக்கும் பிடித்திருந்த நிலையில் பாடலும் நன்றாக வந்துவிட்டது. பாடலுக்கான இசையும் நன்றாக உள்ளது. ஆனால் இந்த அழகான பாடலை எப்படி படமாக்குவது என்று தெரியாமல் இயக்குனர் பிரகாஷ் ராவ் தனது குழுவுடன் 3 நாட்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆனாலும் அவருக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கவில்லை என்பதால் படத்தை முடிக்க வேண்டும் என்கிற நிலையில் ஷூட்டிங் கிளம்பியுள்ளார். அப்போது சிவாஜி, என்னப்பா எல்லாம் ஓகே தானே என்று கேட்க, அதெல்லாம் எடுத்து விடலாம் என்று அரைமனதுடன் பதில் சொல்லி இருக்கிறார் இயக்குனர். இதை கேட்ட சிவாஜி, என்னப்பா கண்ணதாசன் அவ்வளவு ஆழமா பாட்டு எழுதியிருக்காரு, எம்.எஸ்.வி. சிறப்பா இசையமைச்சிருக்காரு, பாடகர்களும் நல்லா பாடியிருக்காங்க, இந்த பாட்டை எப்படி ஷூட் பண்ணலாம்னு கேட்டா பண்ணிக்கலான்னு சாதாரணமா சொல்றீங்களே என்று கேட்டுள்ளார். அதன் பிறகு படத்தை முடிக்க வேண்டும் என்பதால் அவசர கதியில் பார்க் மற்றும் டேமில் வைத்து பாடலை படமாக்கி முடித்துள்ளனர். பாடல் எடுக்கப்பட்ட போதே திருப்தி அளிக்காததால் சிவாஜி படக்குழுவினரை கடுமையாக கோபித்துக் கொண்டுள்ளார். படம் வெளியாவதற்கு முன்பே நல்ல வரவேற்பை பெற்றிருந்த இந்த பாடல் திரையில் வரும்போது பலரும் அந்த சமயத்தில் தம் அடிக்க வெளியில் எழுந்து சென்று விட்டார்களாம். அப்போதுதான் சிவாஜி எதற்காக கோபப்பட்டார் என்பது இயக்குனர் மற்றும் படக்குழுவுக்கு தெரிய வந்தது. அதே போல 1970 அவன்தான் மனிதன் என்கிற மிகச்சிறந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார். இந்த படத்தின் கதையை பாலசுப்ரமணியம் எழுதினார். இந்த படத்தில் சிவாஜி நடிக்க கே. சங்கர் இந்த படத்தை இயக்குவதாக முடிவானது. இந்த படத்துக்காக பாலசுப்ரமணியத்துக்கு அந்த காலத்திலேயே 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் கதையை கேட்ட சிவாஜிக்கு திருப்தி இல்லை. கதைப்படி நாயகனின் மனைவி முதலில் இறக்கிறார், பிறகு மகளும் இறக்கிறார். அதன் பிறகு காதலிக்கும் ஸ்டெனோவும் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆத்மார்த்தமான தொழிலாளி போட்டியாக கம்பெனி தொடங்குகிறான். அவனையே அந்த ஸ்டெனோ கல்யாணம் செய்கிறாள். நாயகனின் வியாபாரம் தோல்வியுற்றது. சுற்றிலும் கடன், வீட்டை ஏலம் விடுகிறார்கள் என்று உச்சகட்ட சோகத்தில் கதை இருக்கிறது. இத்தனை சோகம் ஆகாது என்று சிவாஜி நடிக்க மறுக்கிறார். அதன் பிறகு அந்த கதையை கன்னடத்தில் 35,000 ரூபாய்க்கு வாங்கி கஸ்தூரி நிவாசா என்கிற பெயரில் வெளியிடுகிறார்கள். இந்த படம் ராஜ்குமார் நடிப்பில் வெளிவருகிறது. படம் பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது. இந்த படத்தை பார்த்த சிவாஜி, நாம் நினைத்த அளவுக்கு மோசமில்லை, நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழில் இந்த படத்தின் ரீமேக்கில் நடிக்க ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இப்போது அதன் ரீமேக் உரிமை 2 லட்சம் ரூபாய் சொல்லப்பட்டது. வேறு வழியின்றி அந்த தொகையை கொடுத்து தமிழ் ரீமேக் உரிமையை வாங்கி ஏசி திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி, முத்துராமன், ஜெயலலிதா, மஞ்சுளா நடிப்பில் எடுக்கப்பட்டதுதான் அவன்தான் மனிதன் படம். சிவாஜி கதையை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் 25,000 ரூபாயில் முதலிலேயே வேலை முடிந்திருக்கும். ஆனால் சிவாஜி அந்த கதையை புரிந்து கொள்ளாததால் 2 லட்சத்துக்கு கதையை வாங்க வேண்டியிருந்தது. மேலும் இந்த படத்தில் எம்.எஸ்.வியின் இசையில் உருவான பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படம் 1975 வெளிவந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. குறிப்பாக கண்ணதாசன் எழுதிய அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்கிற பாடல் இன்று வரை பிரபலம். இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் மே என்கின்றே முடியும். அதற்கு ஒரு சுவாரஸ்ய காரணமும் இருக்கிறது. மே மாதம் படப்பிடிப்பு, அதற்குள் பாடலை கொடுத்து விடுங்கள் என்று படக்குழுவினர் சொன்னதாகவும், அந்த கோபத்தில் தான் இந்த பாடலை மே என்று முடியும் வகையில் கண்ணதாசன் எழுதியதாகவும் கூறப்படுவதுண்டு. ஆனால் அது முழுக்க முழுக்க பொய்யானது என்றும், அந்த கதைக்கு தேவையான வகையில் கலை அம்சத்துடன் கண்ணதாசன் எழுதியுள்ளார் என்றும் அவரது மகன் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலே சொன்னபடி இந்த படத்தின் கதையில் ஒரு கட்டத்தில் முத்துராமன், ஜெயலலிதா ஆகிய இருவரும் காதலிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் சிவாஜி கணேசன் தன்னுடைய காதலை மறைத்து இருவரையும் சேர்த்து வைத்து விடுவார். இந்த நிலையில்தான் திடீரென சிவாஜிக்கு சொந்தமான கப்பல் கவிழ்ந்துவிடும். இதனால் அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவார். கடன் அதிகமாகி தன்னுடைய அரண்மனை போன்ற வீட்டையே விற்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் இன்னொரு பக்கம் முத்துராமன் படிப்படியாக உயர்ந்து தொழிலதிபராகி விடுவார். சிவாஜியிடம் வழிய வந்து உதவி செய்வதாக கூறினாலும் சிவாஜி அதனை ஏற்க மாட்டார். ஒரு கட்டத்தில் வேலைக்காரர் மேஜர் சுந்தரராஜனின் சின்ன வீட்டில் இருக்கும் சிவாஜி அப்போது கூட தன்னை தேடி வந்தவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிற கொள்கையுடன் இருப்பார். இந்த நிலையில்தான் ஒரு நாள் சிவாஜியை பார்க்க ஜெயலலிதா வருவார். தான் ஒன்றை கேட்பேன், அதை தவறாமல் தர வேண்டும் என்று ஜெயலலிதா கூறுவார். அதற்கு முன் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று கூறி தன்னுடைய வேலைக்காரர் சுந்தரராஜனிடம் சாப்பிட ஏதாவது கொண்டு வாருங்கள் என்று கூறுவார். ஆனால் மேஜர் சுந்தரராஜன் சாப்பிட எதுவும் இல்லை என்று கூற அப்போது அவருடைய காதில் சிவாஜி ஒன்று கூறுவார். இதன் பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து மேஜர் சுந்தரராஜன் ஜெயலலிதாவுக்கு சாப்பாடு கொண்டு வருவார். ஜெயலலிதா அதை சாப்பிட்டு முடித்தவுடன், உங்களிடம் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன், நீங்கள் தவறாமல் அதை கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்று கூறுவார். இதுவரை நான் யார் கேட்டும் இல்லை என்று கூறியதில்லை. ஆனால் இப்போது என்னுடைய நிலைமை உனக்கு நன்றாக தெரியும். எனவே தயவு செய்து என்னை இல்லை என்று சொல்ல வைக்காமல் என்னிடம் இருப்பது எதுவென்றாலும் கேள், நான் தந்து விடுவேன் என்று கூறுவார். அப்போது ஜெயலலிதா, நீங்கள் வளர்க்கும் புறா மீது எனக்கு ரொம்ப ஆசை, அந்த புறாவை எனக்கு தாருங்கள் என்று சொல்வார். இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த சிவாஜி கணேசன் ஜெயலலிதா கேட்டதை கொடுக்க முடியவில்லை என்கிற ஏக்கத்தில் இறந்து விடுவார். அப்போதுதான் வேலைக்காரர் மேஜர் சுந்தரராஜன், நீங்கள் இப்போது சாப்பிட்டது அந்த புறா கறிதான் என்று கூறுவார். இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்று நினைத்து அந்த கணத்திலேயே இறந்துவிடும் சிவாஜியின் கேரக்டருடன் சோகத்துடன் படம் முடியும்.